ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் சிஎம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க. நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, இங்கே மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். வாழாயர் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன். எதுக்காக இங்கே வந்திருக்கோம்னா, கன்னியாகுமரியில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நானும் அம்மாவும் போயிட்டுருக்கோம். இதுக்கு மேலே அங்கே போயிட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்து கன்னியாகுமரி சைட்லாம் எப்படி இருக்குன்னு எங்களால் முடிஞ்சதை வீடியோ எடுத்து இருக்கோம். அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நாங்கள் மதுரையில் இருக்கோம். மதுரையிலேருந்து நாகர்கோவில் பஸ் ஏறி இருக்கோம். கரெக்டாக மணி இப்போ வந்து 12:30 ஆகுது. 12:30 டைமில் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்க? ஒன்று தூங்குவீங்க, இல்லாட்டி டிவி பார்க்குறவங்க டிவி பார்ப்பாங்க, மொபைல் யூஸ் பண்ணுறவங்க மொபைல் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நானும் அம்மாவும் இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். நான் இப்படி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா உட்காந்து கடலை பருப்பு தின்னுக்கிட்டு இருக்கு. நைட்டு 12:30 உட்காந்து கடலை போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் நாகர்கோவில் வந்துடும், கன்னியாகுமரி வந்துடும். அது வரைக்கும் கடலை சாப்பிட்டுக்கிட்டே வரலாம் அப்படின்ட்டு உட்காந்து கடலை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நைட்டு உணவு வேறு ஒன்றும் இல்லை. நான் வேற கேமராமேன் யாருமே கூட்டிகிட்டு வரல வீடியோ எடுக்கிறதுக்கு. ஆனால் இப்படி உட்காந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டே செல்ஃபிலேயே பேசினா மட்டும்தான். ஒவ்வொரு டைம் நானும் வரமாட்டேன், அம்மாவை மட்டும் காட்டுவேன். ஓகே, வாங்க போகலாம். கரெக்டாக மணி 5 ஆகுது. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா நாகர்கோவில் வந்துட்டோம். இதுக்கு மேலே கன்னியாகுமரி போயிட்டு அங்கே மேரேஜ் அட்டன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி போயிட்டு சன்ரைஸ் பார்க்கணும். கன்னியாகுமரியில் நானும் அம்மாவும் போயிட்டு சன்ரைஸ் பார்க்கணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இதோட 2வது டைம் கன்னியாகுமரிக்கு வர்றேன். அம்மா 2வது டைம் வராங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, போயிட்டு நம்ம சன்ரைஸ் பார்க்கலாம். இப்போ வந்து மணி 5:45 ஆகுது. 5:45 நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னா கன்னியாகுமரி வந்துட்டோம். இதுக்கு மேலே ஒரு 6-7 மணியை போல் சன்ரைஸ் வருமா. அதை போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நானும் அம்மாவும் போயிட்டுருக்கோம். ஐயோ, அம்மா காணோம், இந்த இங்கே வர்றாங்க. ஆமாம், நானும் அம்மாவும் போயிட்டுருக்கோம். போயிட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் அப்படியே போகணும். செல்ஃபியில் வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. யாரையாவது கூட்டி வந்திருக்கணும். நீங்கள் யாரும் வரல அப்படின்னா கண்டிப்பாக கன்னியாகுமரி வாங்க. வந்திருந்தாலும் கமெண்ட் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. இங்கே வந்து சூரியன் உதிக்கிறத வந்து பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பாட்டு போட்டு அந்த சூரியன் உதயமாகும் போது சாமி கும்பிடுவாங்க எல்லாம். அந்த காற்று அடிக்கிற கடல் காற்று. நாங்கள் வந்தப்போ பகல் டைம்ன்றதுனால அந்த திருவள்ளுவர் சிலைக்கும் அந்த விவேகானந்தர் மண்டபத்துக்கும் லைட் எதுவுமே போடலை. அப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு பாறை அந்த இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. இப்போ திருவள்ளுவர் சிலைக்கும் அந்த விவேகானந்தர் மண்டபத்துக்கும் இடையில ஒரு கண்ணாடி பாலம் போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது அல்டிமேட்டாக இருக்குது. ஒரு வழியாக நாங்கள் எப்படியோ கடலுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. இதுக்கு மேலே சன்ரைஸ் உதயமாகிறத பார்த்துட்டு அப்படியே மேரேஜ் கிளம்பணும். கரெக்டாக ஒரு 7 மணிக்கு சன்ரைஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சன்ரைஸை முடிச்சுட்டு அப்படியே மேரேஜ் கிளம்பலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். எவ்வளோ பேர் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக உட்காந்துருக்காங்க பாருங்க. நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே வெளி மாநிலத்திலேருந்து வந்திருக்காங்க நிறைய பேர். அம்மா வந்து இப்போ சன்ரைஸ் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 10 நேரத்தில் சன்ரைஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ தான் அந்த மேகம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகுது. நாங்கள் இப்போ வந்து சன்ரைஸ் பார்க்க போகிறோம். ஒரு பேட் நியூஸ் என்னென்னா, இன்றைக்கி சன்ரைஸ் வந்து 6:39. ஆனால் மணி 6:40 ஆகியும் இன்னும் சன்ரைஸ் காணோம். ஏன்னா இங்கே வந்து க்ளவுடாக இருக்குது, புயல்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால அந்த சன்ரைஸை காணோம்.
இப்போதான் ஒரு மேக கூட்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாக ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் வர ஆரம்பிக்குது. அதுவும் சின்னதாக தான் இருக்கும். எங்கள் அம்மாவும் அவளோட காத்துக்கிட்டு இருந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏமா, நான்லாம் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு சூரிய உதயத்தை பார்ப்பேன் வீட்டில். இங்கே வந்து சூரியனே பார்க்க முடியும். ஆமா ஆமா ரொம்ப நான் சூரியனை எந்திரிச்சு பாக்குற வெங்காயம் போல 4 மணிக்கு வந்துருச்சு ஒரு சூரியனை பாக்குறாராம். 1 மணிக்கெல்லாம் வந்துருச்சு நீங்க பாக்குற பிள்ளை விரைச்சு தூங்குறிய பொழுது குண்டியில போட்டா எந்திரிக்க மாட்டேன். இங்கே பார்த்தா சூரியனை பார்க்கலான்னு பார்த்தா சூரியனை தான் ரொம்ப இன்னைக்குதான் அக்கறையா சூரியன் உதிச்சு வர்றத பாக்குற. எப்படி வருது என்ன ரேஞ்சுக்கு வருதுன்னு பாக்குற. இல்லைன்னா பாப்பேன் எந்திரிச்சு அள்ளி விட்டுக்கிறாங்க. எந்திரிச்சு தியானம் பண்றதுலே டைம் ஆயிடுச்சு. டைம் ஆகும். எந்திரிப்பா நான் கூட என்னன்னு கேக்குறது இல்ல. சூரியன் 4 மணிக்கு வரும் எந்திரிச்சு பாக்குறான். சூரியன் உதயமாக போகுது. நல்ல வேலை, நான் டெய்லியும் சூரியனை பார்த்துருவேன். இன்னைக்கு பார்க்க முடியாதோன்னு நினைச்சேன். ஒரு வழி இந்த இப்ப பாரு, கொஞ்ச நேரத்துல சூரியனை பார்த்துருவேன். அவ்வளவுதான், ரொம்ப சந்தோஷம். 6:39க்கு வெளியாகுன்னு பார்த்தா மேகத்துல இருந்து வெளிவந்து 6:40-45க்கு தான் சூரியனே வெளியாகுது. கண்டிப்பா சூரியனை பார்த்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் காட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்தது ஆளை காணோம் இன்னும் காணோம். யாரு அவங்க? இந்த இப்போ வந்துருவாங்க. அதுக்காட்டியும் சூரியனை பாக்குறேன். சூரியன் நான் பார்க்காம வர மாட்டேன். சரி நான் பாட்டுக்கு வீட்டுல எல்லாம் அப்புறம் நான் 5 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பாத்துக்கிறேன். சூரியன் வருது. ஓகே, இங்க பாருங்க சூரியன் வருது. நான் பாருங்க, சூரியன் வர லேட் ஆகுறதுனால நானும் அம்மாவும் கடல்ல நின்றுட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். இங்க பாருங்க, அம்மா வந்து கடல்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கன்னியாகுமரி வந்தப்போ வீடியோ எடுத்தோம். அந்த இடத்துல உட்காந்து வீடியோ எடுத்துட்டு ஒரு ரீல்ஸ் பண்ணிட்டு போனோம். மறுபடியும் வந்து அந்த இடம் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. மணி 7 மணி ஆகும். சூரியன் உதயத்தை பார்த்துட்டோம். 4 மணிக்கு பார்க்க வேண்டிய சூரிய உதயம் சும்மா அள்ளி விடாத. 12 மணிக்கு சூரியனை பாக்குறது இன்னைக்கு 6 மணிக்கு பார்த்துருக்கிறேன்னு யோசிச்சு பாரு. என்ன யாருக்கிட்ட நாத்த போய் எழுப்பி அடிச்சு எழுப்புனாலும் எந்திருக்க மாட்டேங்க. 7 மணிக்கு பார்க்க வேண்டியது. சரி, சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். கும்பிடுப்பா கும்பிடு. இன்னைக்கு வெள்ளனே வந்து சூரியனை பார்த்துட்டு கும்பிடு. நல்லா புடிச்சுக்க, இப்படி வச்சுக்க, இப்படி வைமா, அப்படி வைமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நாங்கள் சூரியனை பார்த்துட்டோம். இப்போ வீடியோ எடுக்கிறது யாருன்னா அம்மா தான். நீங்கள் வந்து வீடியோ எடுக்க ஆள் இல்லை அப்படிலாம் கவலைப்படாதீங்க. அள்ளி விடாதரா. நீ தான்மா வீடியோ எடுக்கிற. நான் தான் வீடியோ எடுக்கிறேன், நீ அள்ளி விடாத. 3 மணிக்கு சூரியனை பார்ப்பேன், நான் 2 மணிக்கு பார்ப்பேன்னு. அதெல்லாம் போய் அம்மா வந்து அப்படிதான் சும்மா விளையாட்டுக்கு பேசுவாங்க. 12 மணிக்கு மத்தியானம் 12 மணிக்கு சூரியனை பாக்குறேங்க, 4 மணிக்கு பாக்குறாங்க, 3 மணிக்கு பாக்குறாங்க. நல்லா கும்பிடுப்பா இன்னைக்கு. இனிமே எனக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு. 4 மணிக்கெல்லாம் டெய்லியும் பார்க்க ஆரம்பிச்சேன். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு டெய்லியும் பாக்குற சூரியனை இன்னைக்கு பார்க்க முடியலையா அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருந்துச்சு. இன்னைக்கு எப்படியோ பார்த்துட்டேன், அம்மாவும் பார்த்துட்டாங்க. அடுத்து வந்து சாயந்தரம் சூரியன் மறைகிறதையும் பாப்பா. சரி வாங்க நம்ம ஃபங்க்ஷனுக்கு போலாம். டாட்டா பாய். அலையே சிற்றலையே கரை வந்து போகும் மலையே, என்னை தொடுவாய் மெதுவாய் படர்வாய் என்றால் நுரையாய் கரையும் மலையே, தொலைவில் பார்த்தால் ஆமாம் என்கின்றாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு வழியாக கன்னியாகுமரி வந்துட்டோம். கன்னியாகுமரி வந்துட்டு வேகமாக போயிட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேகமாக வந்து ரூமையும் கண்டுபிடிச்சி அடுத்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். இதுக்கு மேலே யாருக்கு மேரேஜ் நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. அம்மா கிளம்பிட்டு கீழே போயிட்டாங்க. அம்மா வெளியே நிற்கிறாங்க. இதுக்கு மேலே தான் பக்கத்தில் தான் மண்டபம் இருக்குது. இதுக்கு மேலே மண்டபத்துக்கு போகணும். யார் கல்யாணம் அப்படின்னா
நம்ம தென்கடல் மீனவன் அண்ணனுக்கு தான் கல்யாணம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் வந்துட்டோம், பார்த்துட்டோம். அண்ணன் தான் தென்கடல் மீனவன் அண்ணா. கங்க்ராட்ஸ் அண்ணா. தேங்க்யூ, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிண்ணே. இவங்களுக்கு தான் இன்னைக்கு மேரேஜ் நடந்துச்சு. பார்த்தா வேற இந்த கல்யாண மாப்பிள்ள மாதிரியா இருக்கு. அதான் பார்த்தாவே மத்தியில் இருக்க மாதிரி இருக்காங்க. அதான் நாங்கள் இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்துட்டோம். வந்துட்டு கிறுக்கு டப்பி அண்ணன் அவங்களையும் அவங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க திண்டுக்கல் சோத்து மூட்டை சேனல், அவங்களோட சேனலும் பாருங்க. ஃபுல்லாகவே ஃபுட் பிளாக் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கே நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. அண்ணனுக்கு நம்ம மக்கள் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம தரமான கண்டென்ட், தரமான விஷயத்த கொடுத்தோம்னா அவங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்ல ஒரு விஷயத்த கொடுத்தா கண்டிப்பா பார்ப்பாங்க. அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து இன்னொருத்தவங்களை உங்களுக்கு காட்ட போறேன். இவங்க யாருன்னா, உங்களோட சேனல் பேர் சொல்லுங்க. பட்டறை கேள்வாடு பழைய பழைய இவங்களோட சேனலும் ரொம்ப நல்லா. வணக்கம், உங்கள் மீனவன். தம்பி வாய்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. தம்பி வந்துட்டு உண்மையிலே செம்ம காமெடி. அது மெயினா எனக்கு தம்பி அவங்க அம்மா பயங்கரமா போனாங்க. 2 பேரும் சேர்த்தாங்கன்னு வைங்களேன், அந்த செந்தில் கவுண்டமணி காமெடியை மிச்சிருவாங்க. நன்றி நன்றி. அண்ணனை வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இவங்க எல்லாரையுமே, ஏன்னா இவங்க எல்லாரையும் மீட் பண்ணோம்னா என்னன்னு கூட தெரியாம தான் வந்தேன். திடீர்னு சஸ்பென்ஸா எல்லாருமே வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ரொம்ப நன்றி தம்பி. நல்லா தொடர்ந்து மேலும் மேலும் நிறைய வீடியோ பண்ணுங்க. ரொம்ப நன்றிண்ணா. நீங்களும் தொடர்ந்து பண்ணுங்க. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூண்ணா. ஓகே, நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். வாங்க. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுத்தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே